ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாட் ஷேப்பு பாட் நெக்கில் நம்ம வந்து நாட் வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கீழே வந்து நம்ம பாட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மெயின் பீஸில் வச்சு நம்ம அந்த டிசைன் வந்து மாறக்கூடாது. ஸோ அதுக்காக நான் குண்டூசி ஃபுல்லாக குத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ரோப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ரோப் வந்து வெளியில் அதாவது ஆக்வர்டாக தெரியாது. அந்த அளவுக்கு இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரோப்பை 2 சைடுமே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் 1/4 இன்ச் அளவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நம்ம வந்து ரோப் வந்து விசிபிளாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரோப்பை வந்து லைட்டாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஷேப் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே அக்யூரேட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக உள்ள கிளாத்தை வந்து வெளியில் எடுத்து அந்த மாதிரி ஊசியோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு உள்ளே அந்த ஷார்ப்பாக வர்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணிகிட்ருப்போம். இப்படி ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து லைனிங் பீஸை வந்து அப்படியே அடித்து திருப்பிட்டு மீதி உள்ள கிளாத்தை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். எப்பயுமே சொல்கிற மாதிரி தையல் வந்து எப்பயும் ரொம்ப எட்ஜில் போடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த நம்ம தையல் போட்ட இடத்துல ரொம்ப எட்ஜில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுருக்கம் விழுகும். நீங்கள் அதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒரு உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணும்போது அதோட நீட்னஸும் எப்படி இருக்குதுன்னு 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை தைச்சி முடித்தாச்சு. மீதி உள்ள நம்ம கிளாத்தில் வந்து பேக் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தைக்கணுமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்படி தையல் போட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ கிளாத்துக்குள்ளே நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது நீட்டாக இருக்கும். ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில்க் காட்டன் யூஸ் பண்ணும்போது கிளாத்து தனியாக லைனிங் தனியாக தெரியும் நம்மளுக்கு பேக் சைடு பார்க்கும்போது. அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ரோப்பை வந்து முடிச்சு போட்டுக்கலாம். கீழே வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ பாசி எல்லாமே விற்கிது அதையும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து கிளாத்தோட இதில் தான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கட்டிங் வீடியோ நான் இன்னும் அடுத்த தடவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க.